அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், செம்பருத்திங்க. செம்பருத்தியில் நிறைய கலர் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பூக்கள் வந்து பூக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதில் அடுக்கு இருக்குது, ஓர் இதழ் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குங்க. சிலர் செம்பருத்தியை கூட நம்ம டீ மாதிரி போட்டு குடிப்பாங்கங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஓர் இதழ் உள்ள சிவப்பு கலரை வந்து நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தலாங்க. இதை வந்து பறிச்சுட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து அரைச்சி சீயக்காய் கூடலாம் சேர்த்து அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது தலைமுடி வந்து பிரச்சனையெல்லாம் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எண்ணெயோட போட்டு காய்ச்சி நம்ம வந்து வடிகட்டி தலைக்கு தொடர்ந்து தேய்ச்சி வரலாங்க. அதுவும் வந்து முடி வளர்ச்சிக்கு பெருமளவில் துணை புரியுங்க. இதை பாருங்கள், எவ்வளோ அழகான கலர்லாம் எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குது. இப்படி வந்து இத்தனை கலரும் வந்து பெருசு பெருசாக கூட பூக்குங்க. சிலது வந்து ரொம்ப ரம்மியமான அழகான கலருங்க. இப்படி தொடர்ந்து வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் வந்து வந்துட்டுருக்குங்க. அது மழை நேரத்துலலாம் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்குங்க. வெயிலில் வந்து கொஞ்சம் வாடிடுங்க, அதனால் சரியான பூக்கள் வந்து கிடைக்காதுங்க. ஆனால் இது மாதிரி மழை சமயத்தில் வந்து தொடர்ந்து பூக்கள் வருங்க. நம்ம நல்ல மண் கலவையில் நட்டு வச்சிட்டாலே போதுங்க, நிறைய பூக்கள் தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. அடிக்கடி வந்து மாட்டு எருவும் மண்புழு உரமும் மண்ணை கிளறிட்டு கொடுத்துட்டே வாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.